வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாக்கியா இப்போது இனியாவோட காலேஜுக்கு வராங்க. அதை பார்த்தோன்னே எவ்வளோ பெருசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குறாங்க. இல்லை வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க இனியா. வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போய் இனியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அங்கே ஒரு மேடம் நின்றுட்டுருக்குறாங்க. இவங்க தான் உன்னோட டீச்சராக, நான் போய் பார்த்து பேசிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. காலேஜிலலாம் டீச்சர்னு சொல்லக்கூடாதுமா, ப்ரொஃபஸர், மேடம், சார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. அது மட்டும் இல்லைம்மா, இவங்க தான் எனக்கு கிளாஸ் எடுப்பாங்கன்னு எனக்கே தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. அட்மிஷன் போடுறதுக்காக ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இனியாவை பாக்கியா. அங்கே ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. பாக்கியா நானே ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம்மா, அப்புறம் நீ ஒவ்வொன்றுக்கும் என்னையதாம்மா கேட்டுட்ருப்பேன், நானே ஃபில் பண்ணிடுறேம்மா அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவே இப்போது ஃபார்மை ஃபில் பண்ணுறாங்க. ஃபாதர்ஸ் நேம் அப்படின்ற இடத்துல இப்போது கோபியோட பேர் எழுதுகிறாங்க. அப்பாவோட பேர் எழுதுகிறப்ப மட்டும் முகம் ஏன் இப்படி கோணுது அப்படின்னு கேட்குறாங்க இனியா. அதுதான் ஏற்கனவே ஒரு ஃபார்மில் அவரோட பேரை ஃபில் பண்ணிட்டோம்ல, திருப்பி ஃபில் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. எதாக இருந்தாலும் அவர் என்னோட டேடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. உன் டேடியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. நான் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா இப்போது இனியாவுக்கான ஃபீஸ் எல்லாத்தையுமே கட்டிடுறாங்க. இவ்வளோ பணம் உன்ட்ட எப்படிமா வந்துச்சு அப்படின்னு இனியா கேட்குறாங்க. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் திருடினேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. விளையாடாதம்மா, உண்மை சொல்லுமா அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. எனக்காக நான் சீட்டு போட்டு சேர்த்து வச்சுருந்தேன் இனியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. எனக்காக எதுக்குமா அப்படின்னு இனியா கேட்குறாங்க. உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன்டி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இப்போ ஃபீஸு கட்டிட்டு அப்புறம் என் கல்யாணத்துக்கு என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஏன்னா இப்போவே கல்யாணமாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியா. இதுக்கிடையில் கோபி அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கிறாரு. என்னை எதுக்கடா வர சொன்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 ருபீஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்கிறாரு அவரோட ஃப்ரெண்டு. என்ன இருந்தாலும் உன்னை நேராக கூப்பிட்டு கேட்டால் தானே மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இனியாவை காலேஜில் சேர்க்கணும், என்கிட்ட 1 lakh ருபீஸ் இருக்குது, 50,000 ருபீஸ் மட்டும்தான் பத்தலை அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இப்போ தானடா பாக்கியா உன்கிட்ட வீட்டுக்கான பணம் 18 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க, அது என்ன பண்ணுன அப்படின்னு கேட்குறாரு அவரோட ஃப்ரெண்டு. என்ன நீ போலீஸ் மாதிரி என்கொயரி பண்ணிட்டு இருக்கிற, இவ்வளோ விசாரணை பண்ணி தான் பணம் நீ கொடுப்பேன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு கோபி. எதுக்கு எடுத்தாலும் இப்படி கோவப்படாதடா, உன் மேலே இருக்கிற அக்கறையில் தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபியோட ஃப்ரெண்டு. அந்த பணத்தை எதுலையாவது டெபாசிட் பண்ணியிருக்கிறியா இல்லை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அவர். அதெல்லாம் ஒன்றும் பண்ணலடா, ராதிகாவோட அக்கௌண்ட்டில் போட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ராதிகா அவன்கிட்ட பணம் கேட்டாங்களா, எதுக்குடா அவ்வளோ பணத்தை கொண்டு போய் அவங்க அக்கௌண்ட்டில் போட்ட அப்படின்னு கேட்குறாரு அவரோட ஃப்ரெண்டு. கோபி சொல்கிறாரு, ராதிகாவுக்கும் எனக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குடா அப்படின்னு சொல்கிறாரு. அவளை நான் சரியாக பார்த்துக்க மாட்டேன்றேன்னு குறைப்பட்டுட்டே இருந்தா, அதனால தான் நானாக அவள் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்காத, பண விஷயத்துல கேர்ஃபுல்லாக இரு கோபி அப்படின்னு கோபியோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அடுத்ததா கோபி இப்போ காலேஜுக்கு வந்துடுறாரு. இனியாட்ட எங்கே போய் ஃபார்ம் வாங்கணும் ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அங்கே கொடுக்குறாங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. சரிவா நம்ம போய் கட்டலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு கோபி. எதுக்கு டேடி, அதான் ஃபீஸ் கட்டியாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. தாத்தா எதுவும் இங்கே வந்தாரா, வந்து ஃபீஸ் கட்டினாரா அப்படின்னு கேட்குறாரு கோபி. இல்லை டேடி, அம்மாவே மொத்த பணத்தையும் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. உண்மையாகவே அவள் எல்லா பணத்தையும் கட்டிட்டாளா அப்படின்னு கோபி கேட்குறாரு. அதான் நான் வந்து ஃபீஸ் கட்டேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாரு கோபி. பாக்கியா சொல்கிறாங்க, இனியாவை நான் தானே இங்கே கூப்பிட்டு வந்தேன், நான் பணம் கட்டினா என்ன அப்படின்னு கேட்குறேங்க. 2 பேரும் ஏன் இப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்குறீங்க, உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருந்தால் ஏன்ட்ட கொடுங்க, நான் செலவுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. இனியாவா இப்போது பிரின்ஸிபல் மேமை பார்க்குறதுக்காக கூப்பிடுறாங்க. பாக்கியாமே இப்போ அங்கே வராங்க. நீ எங்கே உள்ளே வர அப்படின்னு கேட்குறாரு கோபி. அங்கே உள்ள பிரின்ஸிபல் மேம் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. நீ வாட் இஸ் யுவர் நேம்னு சொன்னாலே பயந்த முழிப்பு அப்படின்னு சொல்கிறாரு கோபி. இதெல்லாம் உள்ளே வந்து இனியாவை அசிங்கப்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. பாக்கியா இருந்தாலுமே இப்போ உள்ளே வராங்க. மொதல் நாளே பாக்கியா, எழில், ஜெனி 2 பேர்கிட்டையும் காலேஜில் போய் அட்மிஷன் போடுறப்ப எந்த மாதிரி இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு கேட்டு வச்சுருந்துருப்பாங்க. மே ஐ கமின் மேம் அப்படின்னு கேட்டு உள்ளே போகிறாங்க பாக்கியா. இனியாட்ட பிரின்ஸிபல் மேம், நீங்கள் வாங்கின மார்க்குக்கு உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே நீங்கள் கோர்ஸ் எடுத்துருக்கலாமே, எதுக்கு இந்த கோர்ஸில் சேர்ந்துருக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, நம்ம குழந்தைங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கிறது தானே பேரண்ட்ஸோட கடமை அப்படின்னு எல்லாமே இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. பாக்கியா இப்படி ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து ரொம்ப ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கிறாரு கோபி. உங்கள் அம்மா தான் பேசுகிறாளா இல்லை யாராவது டப்பிங் கொடுக்குறாங்களா இனியா அப்படின்னு கேட்குறாரு. இனியா சொல்கிறாங்க, உண்மையாகவே அம்மா தான் டேடி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா அப்படி இங்கிலீஷ் பேசுகிறத பார்த்து இனியாவுமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க. பிரின்ஸிபல் மேமை பார்த்து பேசி முடிச்சுட்டு இப்போ 3 பேருமே ரூமை விட்டு வெளியில் வராங்க. என்னம்மா திடீர்னு இப்படி கலக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்ருக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.